வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. ரயில்வே தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும், முக்கியமாக டிபார்ட்மெண்ட் எக்ஸாமான ஜிடிசி தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ரயில்வே பணியாளர்களுக்கு ஒரு முக்கிய சுழற்சியோட அப்டேட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்சி ஜிடிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் தேதி எக்ஸாம் நடக்க உள்ளவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டாங்க. பாருங்கள், அந்த ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதோட லிங்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதுபோக என்னெல்லாம் எக்ஸாம் போகும்போது கொண்டு போகணும், கண்டிப்பாக யார்கிட்ட அந்த ஹால் டிக்கெட்டில் சைன் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம இதுக்கு ஹால் டிக்கெட் அஃபிஷியல் வெப்சைட்னா ஆர்ஆர்சி ஆன்லைன் REC.website வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போகணுங்க அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய HRMS ஐடி கேட்கும். அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் டேஷ்போர்டு. அதில் உங்கள் நேம் இருக்கும், HRMS டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிட்டி இன்ஃபர்மேஷனாக இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு ஃபார் இவர் வந்து இப்போ குட்ஸ் கார்டு, இப்போ ட்ரெயின் மேனேஜர்னா ட்ரெயின் மேனேஜருக்குன்னு இருக்கும், ஏஎல்பினா ஏஎல்பி அது மாதிரி இருக்கும். 3 மெனால் இருக்கும். அப்படி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் என்ன போஸ்ட், இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காரு, தமிழ், அது என்ன டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் ஜெயில், உங்களுக்கு HRMS சைட்லேருந்து உங்களுடைய ஐபாஸ் நம்பர்லேருந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்கும். ரோல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரீசெண்டாக, அதுலேருந்து உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் சிபிடி எக்ஸாம் என்னைக்கு, எந்த ஷிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிப்போர்ட்டிங் 8 மணி, கேட் க்ளோஸ் 9 மணி. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த காலேஜ் வேணும்னு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கரெக்டாக உங்களுடைய ஷிஃப்ட் டைமையும் பார்த்துக்கோங்க நண்பர்களே. அப்புறம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது. இந்த இதை தான் அவங்க என்ன சொன்னால் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும், ரீசன்ட் ஃபோட்டோ. அது கீழே அந்த ஃபோட்டோ கீழே சைன் பண்ணிடாதீங்க, அது வந்து இண்டிவிஜுவல் சைனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைட் ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் ஒட்டிக்கோங்க. இந்த ரிலீவிங் கம் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் பார்ட் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் அஃபிஷியர், உங்களுடைய இன்சார்ஜ் இருப்பாங்கள்ல. இப்போ வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே SSCன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், அவங்கக்கிட்ட வாங்கணும். அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கான ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சீலு சைன் வாங்கணும். இதில் ஒர்க்கிங் இந்த ஆஃபீஸ் ஆஃப் எந்த ஆஃபீஸ், அவங்க HRMS ஐடி, இதில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் போகிறாரு, இதெல்லாம் பண்ணி அவரில் ஃபோட்டோ ஒட்டி அந்த உங்கள் ஆஃபீஸருடைய சைனு ப்ளஸ் சீல் வச்சு கொண்டு போகணும். இந்த காலம் வந்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய் அங்கே ஃபில் பண்ணுறலாம், மற்ற எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கி கொண்டு போகணும். இது கொண்டு போகாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு, சீல் வாங்கி போகாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய இதுக்காண்டி செல்ஃப் ரெகுலேஷன் வந்து உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், கேப்ஸ்லெட்டில் இருக்கக்கூடாது. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 மணிக்கு உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் க்ளோஸ் வந்து 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டைம் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆயிரும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய டூரேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஇ எப்படி ஏஎல்பி ஜெக்னிஷியன்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஏல 100 கொஸ்டின் 90 நிமிஷம், அதே மாதிரி பார்ட்டி பி 75 கொஸ்டின் 60 நிமிஷம் இருக்கும். அதே மாதிரி ஜேஇன்னா 150 கொஸ்டின் 120 நிமிஷம் இருக்கும். அதே கார்டு ட்ரெயின் மேனேஜர்லாம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம் இருக்கும். இல்லை உங்கள் டைம். அதுக்கப்புறம் கீழே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கேர்ஃபுல்லாக வாசிட்டு போங்க, ரீட் பண்ணிட்டு போங்க. அது போக உங்களுடைய ரயில்வே ஐடி கார்டு ப்ளஸ் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க, கையில் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிருங்க. முடிஞ்சால் ஜெராக்ஸும் ஒன்று எடுத்து போங்க நண்பர்களே. அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் கண்டிப்பாக அதில் உண்டு. இது வந்து நீங்கள் தமிழ்லையும் தேர்வு இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக 1/3 மார்க் உண்டு. ஸோ கரெக்டாக அக்யூரேசியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், மைனஸ் மார்க் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் உங்கள் கையில் அந்த ஃபோட்டோ ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபோட்டோ கையில் கொண்டு போனாலும் நல்லது தான். இது போக அடுத்து 12ஆம் தேதிக்குள்ளே தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டதும் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.